10 நிமிஷத்துல ரோட்டு கடை ஸ்டைல்ல முட்டை கொத்து பரோட்டா ரெடி. இனிமே ஹோட்டலுக்கு போகாம வீட்லயே இந்த டிப்ஸை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரோட்டு கடை டேஸ்ட்ல கொத்து பரோட்டா பண்ணும்போது புரோட்டா கொல கொலன்னு ஆயிடுதா, இல்ல அந்த ரோட்டு கடை மசாலா வாசனையே இல்லாம அப்படியே ட்ரையா இருக்கா? நீங்க கடையிலேருந்து வெறும் புரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்தா நான் சொல்ற மசாலாவை வச்சு செஞ்சீங்கன்னா அப்படியே உங்களுக்கு 200 ரூபா மிச்சமாகுங்க. நிறைய பேர் பண்ற தப்புகளை இன்னைக்கு நம்ம சரி பண்ணி சூப்பரா செய்ய போறாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் அந்த முட்டை பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். பரோட்டா 4, முட்டை 4, வெங்காயம் 1 நைஸாக வெட்டியது, தக்காளி 1 நைஸாக வெட்டியது, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 10 கிராம், மஞ்சள் தூள் 5 கிராம், மிளகுத்தூள் 10 கிராம், கருவேப்பிலை 1 கொத்து, ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். அடுப்பு பற்ற வச்சு கல் ஹீட்டில் இருக்குது, நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 புரோட்டா 4 முட்டை. 4 புரோட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிச்சு போட்டு சின்ன சின்னதாக வச்சுருக்கேன். 4 முட்டையும் உடச்சி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம கல்லை போட்டுக்கலாம். வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு நிறையா போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலையும் நல்லா தாராளமாக போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கருவேப்பிலை போகிற வச்சு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப அந்த சூட்டோட. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நம்ம ரொம்ப வதக்கிடக்கூடாது, லைட்டாக கண்ணாடி மாதிரி வதக்கினா போதும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி வதக்கி விடுங்க. நம்ம வீட்டு தோசைக்கல்ல இதே மாதிரியே. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 5 கிராம் மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு 10 கிராம் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 10 கிராம் மிளகாய்த்தூளை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அது ஒரு 10 கிராம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாம் நம்ம வதக்குவோம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக வதக்கிடுவோம். நீங்கள் கல் வந்து ஸ்லோ ஃபயரில் தான் இருக்கணும், வேகமாக இருக்கக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் போடுறேன் அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் வரலாம். நல்ல ஒரு அரோமா வரணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் ஆகணும். ஆனால் சில கடையில் குருமா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்துவாங்க, அவங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க குருமாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம இல்லை குருமா இல்லாமல் தான் செய்ய போகிறோம், ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உடச்சி வச்சிருந்த முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டையை உடச்சி பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன், இதை அப்படியே நம்ம ஊற்றிடலாம். இதை வந்து நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணோம். ரொம்ப மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா முட்டையே தெரியாமல் போயிடும். அதனால் நம்ம லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணணும், முட்டை அங்கங்கே அப்படியே வேகிற மாதிரி. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டை நல்லா வேகட்டும், ரொம்ப கிளற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கிளறினா தான் முட்டை வந்து நல்லா அந்த பொடி மாஸ் ஸ்டைலில் வரும் நமக்கு. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரொம்ப கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேக விட்டு அப்படியே நம்ம பரப்பி விட்டுக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜ் வெந்தால் போதும், அரை வேக்காடு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு போட்ட புரோட்டாவை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிச்சு வச்சுருக்கோம் ஒரு 4 புரோட்டாவை சின்ன சின்னதாக. அதே மாதிரி நீங்களும் வீட்டில் முன்னாடியே பிச்சு வச்சுங்க, அந்த நேரத்தில் பிக்காதீங்க, அந்த நேரத்தில் பிக்கும்போது டைம் இழுத்துரும். இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கிற புரோட்டாவை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புரோட்டா போட்டாச்சு, இதை அப்படியே நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம கொத்தணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் 2 டம்ளர் எடுத்துருக்கேன். 2 டம்ளருமே பார்த்தீங்கன்னா வாய் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து புரோட்டா வந்து நமக்கு கொத்து விழுவும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி இது மடங்கி இருந்துச்சு அப்படின்னா புரோட்டாவை நம்ம கொத்த முடியாது. அதனால் இந்த மாதிரி டம்ளர் 2 எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 எடுத்துங்க. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், பொறுமையாக கொத்துவோம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதை அடியில் உட்காந்துருக்கும், அதை எடுத்து விட்டுங்க. நம்ம
உங்கள் வீட்டு தோசைக்கல்ல கொத்த முடியாதுன்னு நீங்கள் கவலையே படாதீங்க. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இது முக்கியமான விஷயங்க. ஒரே பல்ஸ் தான் விடணும், அதிகமாக விட்டுறக்கூடாது. அவ்வளோதாங்க. வீட்டுக்கல்ல கொத்த முடியல அப்படின்னா ஆல்ரெடி நல்லா நைஸாக பிச்சுட்டு ஒரு டம்ளர் மட்டும் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்லோவாக கொத்திங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக கொத்திங்க. வீட்டில் வந்து சின்ன டம்ளர் இருந்துச்சுன்னா பொறுமையாக கொத்திங்க, கல் வீணாக போயிடும். நீங்கள் வீட்டில் கொத்தும்போது ஸ்லோவாக கொத்துங்க. நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக கொத்துனீங்க அப்படின்னா கல்லில் டேமேஜ் ஆகிடும். அப்புறம் தோசை போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட்டாக கொத்துங்க. இப்போ நம்ம கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு கொத்து கொத்திட்டு சவுண்டை கேட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம செஞ்ச கொத்து பரோட்டா உண்மையிலேயே சூப்பராக வந்திருக்கு. கடையில் பரோட்டா வாங்கியிருந்தாலும் நம்ம போட்ட மசாலாவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது, நல்லா இருக்குது. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பாருங்கள் சூப்பராக இருந்துருங்க. எவ்வளோ நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட இருக்குது, நல்லா நைஸாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். சூடு. கடையில் நம்ம பரோட்டா வாங்கியிருந்தாலும் நம்ம போட்ட முட்டை பரோட்டாவோட விதம் நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான குருமாவுமே ஊற்றவே இல்லை, ஊற்றாமலே இந்த அளவு வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பரோட்டாவும் உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே அட்டாச் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக அந்த பரோட்டா வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த கொத்து பரோட்டாவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களுடைய சந்திக்கும் முறை உங்கள் கண்ணன். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் கண்ணன். நம்ம கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸ் கடந்த 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் எல்லா வீட்டு விசேஷங்களுக்கு தாராளமாக நீங்கள் இந்த தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸ், தாராசுரம். என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 7904932683. நன்றி, வணக்கம்.